காஷ்மீர் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபிஸ் சயீத் கான் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புடைய பினாமி அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்ஸ் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்திருக்கு. பாகிஸ்தானுடனான உறவு துண்டிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு குழுவுடைய கூட்டத்தை அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் கூட்டியிருக்கிறாரு. இந்த கூட்டம் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் தலைமையில் நடைபெற்றிருக்குன்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் இந்திய நடவடிக்கைகளுக்கு தகுந்த பதிலடி வழங்க முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுபடி பாகிஸ்தான் இன்று அவசர ஆலோசனையை நடத்தியிருக்கு. இது தொடர்பாக பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜி ஆசிஃப் கூறும்போது, காஷ்மீரின் பஹல்காமில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், உள்நாட்டு அழுத்தத்துடைய கீழ் இந்தியா தீவிர நடவடிக்கைகளை எடுத்தால் பாகிஸ்தான் முழுமையாக பதிலடி கொடுக்கும்னு அதன் திறன் பாகிஸ்தானுக்கு இருக்கிறது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையே பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதா இந்தியா அறிவிச்சிருக்கு. இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கூறும்போது, சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ஒருதலைபட்சமாக நிறுத்தி வைக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை மட்டுமல்ல, உலக வங்கி உட்பட பிற பங்குதாரர்களையும் உள்ளடக்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.